ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் பவினிலா விலாக்ஸ். இன்றைக்கி முருகனுடைய திருத்தலம், அதாவது அவர் பழனி போய் சேர்றதுக்கு முன்னாடி அவர் முதல்ல எந்த மலையில் அவர் தங்கினார் அப்படிங்கிற கோயில் தான் இது. இது ஈரோட்டிலேருந்து லக்காபுரம் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் லக்காபுரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதை செண்பகமலை கோயில்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ குமார சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 34 படிக்கட்டு இருக்குது. கீழே விநாயகர் இருக்கார். விநாயகரை கும்பிட்டு நம்ம படி ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா 34 படிக்கட்டு மேலே ஏறி போகணும். இது பழனி முருகர் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் தான் இந்த மலையில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த செண்பக மலையில் இருந்திருக்காரு. செகண்ட் சென்னிமலை, அதுக்கப்புறம் சிவன் மலை, அதுக்கு அடுத்ததாக வட்டமலை. இதெல்லாம் தாண்டி தான் கடைசியாக பழனி போய் அவர் சேர்ந்திருக்காரு. அவர் தன்னோட அப்பா கிட்ட மாம்பழத்துக்காக கோச்சிக்கிட்டு அவர் பழனி போகும்போது இந்த வழியாக கடந்து போனதில் இதுதான் முதல் கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பழங்கால 400 ஆண்டு பழமையான இந்த கோயில் 3 அடுக்கு கோபுரத்தோடு இருக்குது. இந்த கோயிலில் இடும்பர் சிலை, பழமையான விநாயகர் சிலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை தீபம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாதம் சஷ்டி விரதம் இங்கே கடைபிடிச்சு சிறப்பான முறையில் வழிபாடு நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலில் முருகரை தரிசிக்கிறது மூலியமாகவும் முருகர் வேண்டிக்கிறதுனால திருமண தடை இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய திருமணங்களும் நடக்குதுங்க. நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். நம்ம மேலே ஏறினதும் ஃபஸ்ட்டு இடும்பரை பார்க்குறோம். இடும்பரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே முருகரை பார்க்க போகிறோம். அழகென்ற சொல்லுக்கே முருகன்தாங்கிற மாதிரி அந்த முருகனை பார்க்குறதுக்கு இந்த படியேறி அந்த கடவுளை தரிசிக்கிறதுங்கிறது நம்ம மனசு நிறைவை கொடுக்கும். நம்மளோட கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக செண்பகமலை கோயிலுக்கு நீங்களும் பாருங்கள். ஈரோட்டில் இருக்கீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். பாருங்கள், இதுதான் முருகனுடைய சன்னிதானம். இதில் நாங்கள் கரெக்டாக மேலே போனதுமே பார்த்திங்கன்னா சாமிக்கு தீபாராதனை காமிச்சாங்க. இது எல்லாமே இப்போ பக்கமாக கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. முருகரை தரிசிச்சுட்டு கொடிக்கம்பத்துக்கிட்ட நின்று நம்மளோட வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை இல்லை தொழில் தடை எந்த ஒரு தடை இருந்தாலும் விலகும். முருகனை பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம். அதனால நார்மலான கூட்டம் தான் இருந்தது. இதே நீங்கள் சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் விரத நாட்களில் வந்தீங்கன்னா கூட்டம் இன்னுமே அதிகமாக இருக்கும். பௌர்ணமி தினங்கள்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு கோயில் சுற்றி வரும்போது விநாயகர் இருக்கார். விநாயகரையும் கும்பிட்டு கோபுரத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா பிரகாரத்தை சுற்றி வரும்போது இதில் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இது மாதிரி நிறைய கல்வெட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயம் அதுக்கு முன்னாடி நவகிரகமும் இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்கும். கோயில் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். கோயில் பிரகாரத்தை நாமளும் கோயிலுக்கு போனோம்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவு சுத்தமாக இருக்கிறதுக்கு நாமளும் கொஞ்சம் உதவி பண்ணணும். பாருங்கள், இதில் முருகனுடைய ஸ்லோகம் எல்லாமே இருக்குது. கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. இப்போ பௌர்ணமி தினங்களில் மிகவும் சிறப்பாக அபிஷேகமெல்லாம் நடக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நவகிரகத்தை சுற்றிட்டு நவகிரகமுமே ரொம்ப பழமையான சிலைகள் தான். கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் கோயிலினுடைய முழுமையான ஒரு லுக்கு. இது முன்னாடியே நமக்கு விளக்கு போடுறதுக்கான இடமும் இருக்குது. நம்ம திருமண தடை இருக்குது, எந்த ஒரு தொழில் தடை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் விளக்கு போட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயம் அது நிறைவேறும். முருகர் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக பார்த்து, அதாவது திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த மாதிரி இருக்கார். நீங்களும் அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த மாதிரி இருக்கார். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.